ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோப் காரில் வரலான்னு பிளான் போட்டோம். ரோப் கார் வர முடியல. சரி ட்ரெயின்லேயாச்சும் வரலான்னு பார்த்தோம். ட்ரெயின்லேயும் வர முடியல. கடைசியில் நடந்து தான் வரணும்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது கிட்ட பக்கத்தில். இப்போ தான் நாங்கள் வந்து 42வது மண்டபத்துக்கு வந்திருக்கோம். மொத்தம் எத்தனை மண்டபம் இருக்குதுன்னு தெரில. நடந்தால் தான் தெரியும். நடக்க விட்டா போல முருகன் நம்மளை. பிரபு, இது மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடு. ஸோ அதேமாதிரி இந்த ட்ரெயினில் போகணுன்னு பிளான் இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் ஏன் கேன்சல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் ஆகும்? 40 நிமிஷம் ஆகுமா? எத்தனை மணிக்கு? அதுவும் 6 மணிக்கு தானே எடுப்பாங்க. 6 மணிக்கு தான் எடுப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்தா 1:30லேருந்தே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் 1 ஹவர் வெயிட் பண்ணி 6 மணிக்கு ட்ரெயின் ஏறி அது ஒரு 40 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளே விஞ்சிரும். அதனால் சரி நடந்தே போகலாம் தான் சொல்லிட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் மேலே. சுவாமிக்கும் சுவாமியே சுவாமிநாதா, முருகா. சுவாமிக்கும் சுவாமியே சுவாமிநாதா, திருவேரக பெம்மானே நீ இங்கு வாவா. சுவாமிக்கும் சுவாமியே சுவாமிநாதா, திருவேரக பெம்மானே நீ இங்கு வாவா. ஓம் என்னும் வேதமே என் ஜீவநாதமே, வேல் தாங்கிய கரங்களிலே வரமள்ளிவா. சுவாமி உந்தன் பிரணவத்தின் பொருள் சொல்லவா, பொருள் சொல்லவா. சுவாமி அருள் செய்யவா. சுவாமிக்கும் சுவாமியே சுவாமிநாதா, திருவேரக பெம்மானே நீ இங்கு வாவா. வானம் தேடும் மூடன் நான், ஞானம் தேடும் சீடன் நான். இவங்க எல்லாம் ஏன் இங்க படுத்துட்டு இருக்காங்க? நாளை இந்த நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு வரங்கிறத பற்றி ஆழ்ந்த சிந்தனையில திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இது வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்க மாதிரி பண்றாரு. சாமி கும்பிட்டு வெளில வந்ததோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர கூட்டம். அப்படி எதுக்குதான் முந்தி அடிச்சுட்டு போய் இவ்வளவு கூட்டத்துல வாங்குறாங்க? அப்படி என்னதான் வாங்குறாங்கன்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஒருவேளை சாப்பிடறதுக்கு எதனா பிரசாதம் கொடுப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனா அங்கிருந்து வரவங்க பிரசாதம் வாங்கிட்டு வர மாதிரி எதுவும் தெரியலங்க. ஒரு கேள்விக்குறியாதாங்க இருந்தது. சரி என்னதான் தராங்க உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ரெடி 1 2 3ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜூட்டு விட்டாங்க உள்ள போறதுக்கு. பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிட போடுறா. அப்பாடா உட்காந்துட்டான்டா. வாழைப்பழம் தரான்டா. டே இது ரொம்ப நல்லா வேண்டா. நாயே கீழே போட்டுக்க தருவியா நாயே? ஒரு வாழைப்பழத்தை கூட ஒரு நாள் ஒழுங்கா தர முடியாதா? புறம்போக்கு எந்திரிச்சு போடா. எப்படியோ அச்சு பூச்சி உள்ளே வரதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கே 1/2 hour மேலே ஆயிடுச்சுங்க உள்ளே வரத்துக்கு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா எடுத்துன்னு போய் உள்ளே கொடுத்தான் அந்த சுவாமி கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு சந்தன கட்டி மாரி ரவுண்டாக உருட்டி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தந்தார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருமே ஒரு 50 100 தராங்க. நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாரி ஒரு சின்னோண்டு உருண்டை தான் ஆளுக்கு 1 1 தராருங்க அவர்.
அதுவும் இது என்னன்னு கூட சரியா தெரியல. நம்ம வெளியில போய் தான் இதை செக் பண்ணணும், என்னன்னு பார்க்கணுங்க. இந்த ஒரு பிரசாதம் வாங்குறதுக்கு என்ன ரேட்டுன்னு கரெக்டா தெரியல. மினிமம் 30 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 100 ரூபாய் வரைக்கும் தராங்க எல்லாருமே இந்த ஒரு பிரசாதத்துக்காக. ஒரு மாதிரி ஆகுது, எப்படி இது? என்ன போட்டுக்கிறாங்க? பஞ்சாமத்து ஆல்ரெடி போயிட்டு சரி வாங்க சார். பஞ்சாமிர்தம் வேணுமா சார்? 20 rupees ஒன்லி சார். சுத்தமான பஞ்சாமிர்தம், நல்லா இருக்கும், டேஸ்டி. இது வந்து கிடைக்காது எங்கேயும். பியூரான பஞ்சாமிர்தம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை வாங்கி பாருங்க. 20 rupees பஞ்சாமிர்தம், கிடைக்காத பஞ்சாமிர்தம், பியூர் பஞ்சாமிர்தம் சார். அமிர்தம் மாதிரி இறங்கும் தொண்டை உள்ள. வாங்க சார், வாங்க வந்து வாங்கி கொடுங்க. ஒரு பாட்டிலோட விலை வெறும் 50 ரூபாய் சார். வாங்க சார், ஐயா கொடுங்க. நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க. அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தியும் வயித்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. ஒரு தடவை குடிச்சு பார்த்தீங்கன்னா அத்தை டப்பா கேட்பீங்க. இந்த டப்பா குடிச்சிங்கன்னா அத்தை டப்பா கேட்பீங்க. அப்படியே குடிச்சுன்னே இருப்பீங்க எல்லாமே. ஒன்று வாங்கினா போதும், இந்த மொத்த டப்பா காலி பண்ணுறீங்க நீங்கள். ஒன்று வாங்கி குடிச்சு பாருங்க. அமுதமான பஞ்சாமிர்தம், சூப்பர் பஞ்சாமிர்தம். முருகனின் தரிசனம் சிறப்பாக பெற்று வந்து கீழே இறங்கியாச்சு. முருகனை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிருந்தால் 40 நிமிஷம் இருக்கும். ஆனால் நம்ம நடந்து போனதுனால 5 மணிக்கு கிளம்பணும். கீழே வந்து 5:20க்குலாம் வந்து மேலே போயாச்சு. நடந்து போனதுனால 20 நிமிஷத்துலேயே நம்ம மேலே போயிட்டோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. 5:20 போயிட்டு கீழே வரது 7:30 ஆயிடுச்சு. கீழே வரது சாமி பார்த்துட்டு வரத்துக்கு. சரி அப்படியே வரலாம், பிரசாதெல்லாம் வாங்கிக்கினேன். பாருங்க, நேந்திரப்பழம் சிப்ஸு, அல்வா, குங்குமம், விபூதி இதெல்லாம் வாங்கிக்கினேன் கிளம்புறோம்.